சென்னை மாதிரியான ஒரு பெருநகரத்தில் என்ன மாதிரியான நிலைமை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நாடு முழுவதும் பெரும்பாலானோரால் பயன்படுத்தப்படும் பிரதான பொருள் பிளாஸ்டிக். காய்கறி, பால், துணிக்கடைகள், மருந்து கடைகள், தேநீர் கடைகள், உணவுப் பொருட்கள் என எண்ணற்ற வகையில் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்து கொண்டே செல்கிறது. பொருட்களை எடுத்துச் செல்வதற்கு எளிதாக இருப்பதாலும் விலை குறைவாக இருப்பதாலும் பிளாஸ்டிக் பைகளை அதிக அளவில் பொதுமக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். பெருமளவில் வேதியியல் பொருட்களை கொண்டு உருவாக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்கள் உருவாக்கும் நிலையிலிருந்து அதனை பயன்படுத்தி கழிவு பொருளாக்கிய போதிலும் அதனுடைய தீமைகள் பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அவ்வாறு உபயோகிக்கப்படும் பிளாஸ்டிக் பொருட்களின் நன்மைகள் குறித்து பேசினாலும் அதன் தீமைகள் பற்றி யாருமே சிந்திப்பதில்லை என கூறுகின்றனர் மருத்துவர்கள். குப்பைகளை என்ன பண்ணுறாங்கன்னா, சமயத்தில் மாநகராட்சி கூட என்ன பண்ணிடுறாங்கனாக்க கொளுத்தி விட்றாங்க, நெருப்பு வச்சு கொளுத்துறாங்க. அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எரியுறதுனால அதில் டையாக்சின்கிற ஒரு நச்சு வாயு வெளியேறுது. அந்த டையாக்சின் நச்சு வாயு மிகப்பெரிய அளவிற்கு சுவாச கோளாறுகளை உருவாக்கும், ஆஸ்மா உருவாக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா அது கேன்சரை உருவாக்கும். அப்போ இது மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேட்டையும் உடல்நல பிரச்சனைகளையும் உருவாக்குது. ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக் பைகள் அழிவதற்கு சுமார் 1000 ஆண்டுகள் ஆகும் என கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் உற்பத்தி செய்யப்படும் ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் பைகளில் 3% கூட மறுசுழற்சி செய்யப்படுவது இல்லை என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த பிளாஸ்டிக் பைகளால் மனித உயிருக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாது சுற்றுச்சூழலையும் அதிக அளவில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சாலை ஓரத்தில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள் அசுத்தத்தை ஏற்படுத்துகின்றன. மேலும் அடிக்கடி அவைகளை தீ வைத்து எரிப்பதால் அதிலிருந்து டையாக்சின் வாயு வெளியாகி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு பிளாஸ்டிக் பொருள் மக்கி போவதற்கான இது இயற்கையாக மக்கி மண்ணோடு மண்ணாக அல்லது ஒன்றுமே இல்லாமல் மறைந்து போவதற்கான எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகப்படும் பல 100 வருடங்கள் அது எடுத்துக்கொள்வது. அப்போ இவ்வளோ காலத்திற்கும் அது நிலத்தில் இருக்கின்ற போது நிலத்தடி நீரை நிலத்துக்குள் போகாமல் தடுப்பதற்கான ஒரு வேலைகளும் செய்கின்றது. அந்த வகையில் நிலத்தடி நீர் குறைவதற்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அந்த வகையில் சூழலுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்கின்றது. இந்த பிளாஸ்டிக் பைகளை கட்டுப்படுத்தும் முறைகள் ஏற்கனவே மத்திய அரசால் அரசாணையாக வெளியிடப்பட்டுள்ளன. அதில் பிளாஸ்டிக் பைகள் இலவசமாக வழங்க தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் 40 மைக்ரான் அளவுக்கு கீழான பைகள் விற்கக்கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் குறைந்தபட்சம் 10 ரூபாய்க்கு அதிகமாக விற்க வேண்டும். ஆனால் இந்த சட்டப்பூர்வமான விதிமுறைகளை தமிழக அரசும் மாநகராட்சிகளும் முழுமையாக பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. அரசிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம்னா நிச்சயமாக பிளாஸ்டிக் பொருட்களை தடை செய்யப்பட வேண்டும். எந்த அளவுக்கு அது தடை செய்யப்படணும் அப்படிங்கிறது, பிளாஸ்டிக் பயன்பாடு பல்வேறு விதமான பொருட்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதில் எந்தெந்த பொருளெல்லாம் நம்ம குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எதெல்லாம் மாற்று இது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரினியூபிள் எனர்ஜிலேருந்து நம்ம இது கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, வேறு என்ன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் என்கின்ற நோக்கங்கள், இவை எல்லாமே அரசனுடைய செயல்பாடுகளாக இருக்க வேண்டும். அப்போ புதிய சட்டங்கள் நம்ம செய்ய வேண்டும். இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு ஒரு தனி ரூல்ஸ் வேணும். பொதுமக்கள் கடைகளுக்கு செல்லும் போது கையோடு ஒரு துணிப்பையை கொண்டு போகும் பழைய பழக்கத்தை மீண்டும் பின்பற்ற வேண்டும். அதன் மூலம் மட்டுமே பிளாஸ்டிக் பைகளை முற்றிலுமாக அழிக்க முடியும் என்பது அனைத்து தரப்பினரின் கருத்தாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் லட்சுமிபதியுடன் விக்னேஷ், நியூஸ் 7 தமிழ், சென்னை.